நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். விளங்குதா? தேவன் உங்களை அழைத்ததே ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை மாற்றும்படியாக, நீங்கள் இன்னும் மேன்மை அடையும்படியாக. அதற்கு தேவனுடைய வழியில் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அந்த வழிக்கு ஆண்டவர் வார வழியில் நீங்கள் நின்றீங்களா, அற்புதமும் நடக்கும், அவருடைய கிரியையும் நடக்கும். அற்புதமும் நடக்கும், அற்புதங்களும் நடக்கும், அவருடைய கிரியைகளும் நடக்கும். கண்ணும் திறக்கும், ஆளையும் காணுவார். ஆலயம் கண்டு பிரைஸ் சொல்லி போட்டு போற ஆள் கிடையாது. அந்த விளங்குதா? நீங்க அந்த வழியில நிற்கிற குருடன் வந்து அதில் நாங்கள் என்ன செய்திருப்போம்? பேதுருவை பார்த்து சொல்லியிருப்போம், எல்லாருக்கும் 100 ரூபா கொடுக்குறேன், இவருக்கு 500 ரூபா கொடுக்குறா, பாவமா இருக்கு. பின்னால் அவற்றை அசிஸ்டன்ட் பொடி காட்டுறது திடீர்றது இல்லை இயேசுவோட. இப்போ இந்த வழியில் நிற்க பருதி நிற்க எல்லாருக்கும் கொடுத்த கைதானே. ஆண்ட சொல்லியிருப்பார், அதில் யார்? நான் நினைக்கிற பேதுருல ஜூதாஸ் தான் எங்களோட பிரதமர். அவர் தானே காசு பை வச்சிருந்தவர். யூதாஸ் இவருக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்கி அதான் பாவமா இருக்கு குர்ரான். விளங்குதா? ஆண்டவர் மனிதனை பார்ப்பார். அந்த வழியில நின்ற வழியினால கண் தெரியாம இருக்கிறியா, இதோட கண்ணெல்லாம் கலங்கி தெளிவுக்கு வர வேணும். கிரியையும் நடக்கும். அற்புதம் மாத்திரமில்ல, ஆண்டவர் கிரியையும் செய்வார் அந்த வழியில நடக்கிறவர். விளங்குதா? கர்த்தர் கிரியை செய்தாருண்டா அது எந்த பெரிய காரியமா இருந்தாலும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் சும்மா சின்ன இங்கே எந்த விஞ்ஞானத்தினாலேயோ மருத்துவத்தினாலேயோ வேறு எந்த காரியத்தினாலும் முடியாத காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கிரியை செய்தால் வேலை நடக்கும். உலகம் அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தேவன். அவரை கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. உலகத்தில் யாருக்கும் இல்லை. இயற்கைக்கும் கிடையாது, செயற்கைக்கும் கிடையாது, மனிதனுக்கும் தெரியாது, விஞ்ஞானத்துக்கும் தெரியாது. ஆக ஓவராக போச்சண்டா அவர் தந்த வேலையே காட்டுவேன். எல்லாரும் கூட கலங்கி போய் இருப்பீங்க. அந்த ஆளை பற்றியும் விளங்கி வையுங்க. நல்ல மனுஷன். பிறகு ஆக அந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினீங்களா பிறகு தெரிந்தானே ஆண்டவர் 2 காரியத்தை வச்சிருக்கிறேன். கீழே தண்ணியை வச்சிருக்கிறேன், மேலே நெருப்பை வச்சிருக்கிறேன். சேட்டை கூடிச்சண்டா 2ல் ஒன்று வேலை செய். அல்லேலூயா. பைபிள் ஜோவா அப்படித்தான் சொல்கிறான். அவர் ஆயுதமாக பாவிப்பேன். விளங்குதா? இப்போ எல்லாம் அதை அளவா பிரியோசனத்துக்கு அளவான தண்ணி வரும், அளவான வெப்பம் பெறும். ஜோவு சொல்கிறான், ஓவரா ஆடினீங்களா 2ல் ஒன்று ஓவராக வேலை செய். வீடால் பூந்துச்சண்டா எல்லாரும் நடைய கட்ட வேண்டியா. தண்ணி வந்து எங்கே போய் இங்கே கொஞ்சம் குறைவண்டு நினைக்கிறோம். 5 நாட்களுக்கு பாதிப்பு வராது. மேல்மாடியில் இருக்கணும். அவன் நினைக்கணும் மேல்மாடியில்ண்டா தப்பு உண்டு. வந்து பூந்து மேலே கொண்டு போயிடும் எல்லாரையும். விளங்குதா? தெரியா? மேல்மாடிகள் உயரங்கள் எல்லாம் பார்க்காதீங்க. கடவுள் நினைச்சாருண்டா என்னென்ன செய்வாருன்றே யாருக்குமே தெரியாது. கர்த்தருடைய வழியில் நடக்க மாறிடுங்க. விளங்குதா? மனுஷனுடைய ஆண்டவற்ற வழியை தூக்கி எறிகிறான். விளங்குதா? கர்த்தருடைய வழி தேவையில்லை, நமக்கு நம்முடைய வழியே போதும். அப்படிதான் மனுஷன் போக்கு போகுது. கடவுளை பற்றி தேடுறதில்ல, கடவுளை பற்றி யோசிக்கிறதில்ல, கடவுளை பற்றி கதைக்கிறதில்ல. இன்றைக்கு என்ன இல்லை, எல்லாம் மனுஷன் இப்போ எல்லாம் வேறு மாதிரி யோசிக்கிறான். அவரும் விடுவார். யோசி தம்பி யோசிகள் புற எல்லாம் தலைகீழாக எல்லாம் மாறைக்க தான் புற என்ன செய்கிறது, நடுங்கி திகைச்சி போய் நிற்கிறது. வழங்க. அதை விட ஆண்டவற்ற வழியில் நில்லுங்க. அந்த வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வேதம். விளங்க. அடுத்தது ஆண்டவற்ற வழியில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நீதியை பற்றி, நியாயத்தை பற்றி, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வார்? அந்த இருந்தால் தானே அது நடக்கும். இல்லையென்றா நாங்கள் எல்லாம் தலைகீழாத்தான் செய்து கொண்டிருப்போம். நீதி செய்ய மாட்டோம். விளங்க. நியாயம் செய்ய மாட்டோம். நியாய தீர்ப்புக்கு என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். வாரது விரட்டுக்கு அது நான் சமாளிப்பேன். நீ சமாளிப்பேன் என்ன? ஆமிக்காரன் போலீஸ்காரன் அடிக்க அவ்வளோ போதும் உனக்கு அங்கே சமாளிக்கிறதுக்கு இல்லை. சில பேர் அப்படி தான் சொல்கிறது. வார போலீஸை நான் பார்க்குறேன்னா சண்டையில் வந்துட்டு போலீஸுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் அவர் அந்த வரியலில் சொல்கிறது எத்தனை போலீஸை பார்த்தேன்னா புறாக விறகு வாங்கணும், ஆம்புலன்ஸ் வந்துடுறாக்கணும். அல்ல இல்லையா போலீஸ் காட்டுவான் நான் ஆடான் புரியுது நான் சொல்கிறது. அந்த வெறியின் உச்ச கட்டத்தில் ஐயா போலீஸ் எத்தனை போலீஸை பார்த்தேன்னா எத்தனை பேர் நல்லா பார்ப்பேன். அவனை நல்லா கொண்டை வச்சு நல்லா பார்த்துட்டு கொண்டு வந்துடுறாக்குவான். நல்ல லூயா வரைக அதோட மௌனம் அவர் அல்ல லூயா சார். அங்கே நல்ல பூசை கொடுத்து தான் நினைப்பாங்களே இனிமேல் அங்கவே ஏதாவது அந்த பாரியை திறந்தீங்க. இது ஸ்டேஜ் 1. இனி போய் திறந்தீங்கண்டா ஸ்டேஜ் 2. அது எப்படி இருக்க மாட்டேன் யோசிச்சு பார். இது நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி கண்டனி அங்கே கிடைக்க மாட்டேன். கூப்பிட்டு திரும்ப பள்ளிக்கூடத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு அந்த நியாய தீர்ப்புக்கு வரப்போகிற தண்டனை எப்படி இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுவேன். தம்பி எஜீவை அவிய மாட்டேன். என்னது எப்படி இருக்கு சொல்லுங்க. எஜீவை
எட்டியும் ஆனால் நீ அவிய மாட்ட. இந்த மீனை தாச்சிக்க போடுறீங்க, அது கடையில் வாங்கின மாதிரியே கிடந்தா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நெருப்பில் போட்டால் அவியோனும், இல்லாட்டிக்கு ரெண்டு சொல்லுங்க சமைக்கிறாங்க சொல்லுங்க. நெருப்பில் அந்த மீனை போட்டால் ஒன்றில் என்ன செய்யணும்? அவிய வேணும், இல்லையாண்டா பொடியவன். ரெண்டாம் கட்ட நிலை கொண்ட தூக்கி போட்டேன்னா அவியவும் மாட்டேன், பொரியவும் மாட்டேன். அல்ல லூஷா கிட்ட வந்து தச்சளிச்சு கொண்டு கிடப்ப. இந்த நியாய தீர்ப்புக்கு ஆவியானவர் தம்பி இப்படியெல்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் எல்லாம் இருக்கு. யோசிச்சு செய், என்ன செய் நீ செய், ஆனால் யோசிச்சு செய் தம்பி, நான் பொறுப்பு இல்லை. மரியாதையா இதை விடு, மரியாதையாக செய்யாத. ஏண்டா இருக்கிற பிரச்சனை ஆவியானவருக்கு தெரியும், என்ன மாதிரி அங்கே எழுதியிருக்கு, ஆறாருக்கு என்னென்ன மாதிரி தீர்ப்புகள் வழங்கும். அதனால் அந்த இறக்கப்பட்டு தம்பி ராசா செய்யாதீங்க, அங்கே பிரச்சனைடா. ஆவியானவர் எங்களுக்கு என்ன செய்கிறாராம்? உணர்த்துறாருங்க. விடுங்க, சில பேர் ஏற்றின நியாய தீர்ப்பை நான் பார்த்து நான் பெரிய பெரிய புழுவா செய்கிறான். நான் பார்க்காத நியாய தீர்ப்பா, நான் பார்க்காத ஆமியா, நான் பார்க்காத போலீஸா எடுவ கதையில் கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அவை தரவிலேயே அதுக்கு போயிட்டு தான் என்ன செய்ய வேணும், அவளுக்கு அந்த திருத்தம்ங்கிறத அங்கே போனாத்தான் வேற மில்லாட்டி வராது. விளங்குதா? அவர் வந்து பாவத்தை குறித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். விளங்கு, நீ தவறாய் பேசும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். நீ பேசினது பிள்ளையடா, அப்போ நாங்கள் மாறி கேட்குறது, அப்போ சரியா நீர் பேச நீர் அப்போ நாங்கள் வேறதாங்க இப்போ பேசினது பிள்ளையடா மன்னிப்புக்கள். அந்த சொல்கிறேன்டா பேசினது கூட மன்னிப்புக்கள். நானே மன்னிப்பு கேட்கணும், அவர் நான் பேசினது சரி. இது ஆவியானவருக்கு எங்களுக்கும் கொஞ்ச நாள் யுத்தம் நடக்கும். அவர் சொல்லுவேன் நீ பேசுறது கூட மன்னிப்புகள். நான் கேட்குறது அவள் இப்படி செய்யறதுக்கு தான் நான் பேசினான். ஆவியானவர் உனக்கு சொல்லி கேட்காது, நீ போய் இன்னும் வாழாவது என்ன செய். அந்தாலும் அந்த விளங்க சொல்றது எவ்வளோத்துக்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு அந்த சரிப்படுத்த செய்கிறது கஷ்டம். வைவஸ் பண்ணல அதானே, நீ பேசின பிள்ளைகள மன்னிப்பை கேட்டு விஷயம் முடிஞ்சுது, அதில் இடிக்கிறதுக்கு தப்ப போறீங்கடா, அது நான் பார்க்குறேன்னு அவா செய்தது கூட அப்படி இப்படின்னு நான் கதையை சமாளித்து அதை செய்ய மறுத்து கொண்டு இருக்கிறோம். செய்ய மறுத்துட்டா வைவஸா பூட்டி கொண்டு போய் இந்த அக்கறை விட மாட்டேன். அந்த அப்படி வைவஸா செய்ய அதை உண்டு உண்டு இஷ்டம் தாசா. இதுக்கு பலன் கொஞ்ச நாளாக தெரியும். அப்போக்க நீ கேட்ப ஆவியான சொல்ல ஆண்டைக்கு என்னையா இழுத்துற, அப்போ நீ கேட்பேன், அந்த நேரம் நான் சரி பண்ணப்பேன். விளங்கு விளங்கு, ஆவியானவர் பாவத்தை குறித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். தப்பு செய்தால் டக்குன்னு ஆவியானவர் என்ன செய்வார்? உணர்த்துவார். நீ சொல்லது போல, நீ நடந்தது போல, நீ பார்த்தது போல, நீ இப்படி செய்தது போல. மக்கள் இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு என்னென்ன மாதிரியான மிருகங்கள் நல்லமா வருகுது, மனிதர்கள் கூடாமல் போயிடுது.